முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமியின் தந்தை பூங்காவனம் மனைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு கழக பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி அவருடைய தந்தை அவர்கள் 17/12/2023 அன்று சுமார் மதியம் 2:30 மணி அளவிலே இயற்கை எய்துள்ளார். மறைந்த பெரியவர் பூங்காவன கவுண்டர் அவர்கள் 103 வயது நிரம்பியவர். நல்ல உடல்நலத்தோடு இருந்து மறைவுக்கு முன்பு ஒரு 3 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் திடீரென்று 17ஆம் தேதி மறைவு. அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய மகன் என்னுடைய இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கழகத்துக்காக KP முனுசாமி அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டையாக விளங்குவதற்கு ஒரு தூணாக விளங்கியவர். அவருடைய தந்தையுடைய மறைவுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக இன்றைய தினம் ஒரு இல்லத்திலே அவரையும் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சந்தித்து ஆதல் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துள்ளேன். சென்னையில் வரலாறு காணாத மழை, 4 மாவட்டங்களில் அதிக மழை, அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கணக்கீடுகளே இல்லாமல் 12,000 கோடி கொடுங்க, 16,000 கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பிரதமர் வலியுறுத்தியிருக்காரு. சென்னையில் நிவாரணப் பொருட்கள் அந்த 6,000 ரூபாய் கொடுக்கறதுல கூட நிறைய குளறுபடிகள் இருக்கு. முறையா என்ன நிறைய பேருக்கு போய் சேரல ஒரு குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே, அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நம்முடைய அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடைபெற்று அவர்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்ந்து இருந்தது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய தலைநகரம். ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே சென்னையில் அதிக கனமழை பொழியும், 40 to 50 கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. அரசுக்கு அந்த செய்தி தெரியும். ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்தன. அதையெல்லாம் இந்த அரசு பொருட்படுத்தவில்லை. அலட்சியப்படுத்தியதன் காரணமாகத்தான் சென்னையில் வாழ்கின்ற மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி அதை நிவர்த்தி செய்தார்கள். அதாவது அந்த மட்டத்தில் கால்வாய் தூர்வாறுதல், அடப்பு இருந்தால் அதை சரி செய்தல், இப்படி பல்வேறு பணிகளை மேற்கொள்கின்ற காரணத்தின் மழை பெய்கின்ற காலங்களில் வேகமாக துரிதமாக மழைநீர் வடியும். அப்படி இவர்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதோடு மழை வருவதென்று இந்த அரசுக்கு முன்கூட்டியே தெரியும். உடனடியாக மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்குகிறது. மழை வெள்ளம் வருகின்ற பொழுது, புயல் வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள்.
அவள் ஏதாவது உடல்நிலை சரியாக வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு மாத்திரை மருந்து வாங்கி வைத்து, டார்ச் லைட் மெழுகுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், பால் போன்ற பொருள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை ஏதாவது இருக்குமானால் குடிநீர் ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ளவும், மேல்நிலை தொட்டி இருந்தால் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அதிமுக அரசு மக்களுக்கு இந்த பேரிடர் காலத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த அரசுக்கு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால்தான் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் அந்த வெள்ள நீர் வடிவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக 1400 மின் மோட்டரில் நாங்கள் வைத்திருந்தோம். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே வானிலை எச்சரிக்கையை எதிர்கொண்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி, எங்கெங்கெல்லாம் அதிக நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் கனரக அங்கே இருக்கிற மின் மோட்டார், ராட்சத மின் மோட்டார்களை பொருத்தி உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி பேரிடர் காலங்களில், புயல் வருகின்ற காலங்களில், கனமழை பொழிகின்ற போது மக்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்படும். அதற்கெல்லாம் முன்கூட்டியே அம்மா உணவகம் ஒவ்வொரு வார்டிலும் இருந்தது. அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக நல்ல தரமான உணவை தயாரித்து மக்களுக்கு வழங்கினோம். அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அங்கங்கே முடக்கப்பட்டு விட்டது, சில இடத்துல மூடப்பட்டு விட்டது. அதனால் மக்களுக்கு தேவையான உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை பேரிடர் காலங்கள் மக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்பார்களோ அதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு உதவி செய்தும் மக்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள். அதேபோல மழைநீர் வேகமாக நாங்கள் வெளியேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி அடிக்கடி கனமழை பொழிகின்ற பொழுது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதற்கு வடிகால் அமைக்க வேண்டுவதற்காக அங்கங்கே வடிநீர் கால்வாய்கள் அமைப்பதற்காக அம்மாவுடைய அரசு ஜெயிக்கா மூலமாகவும் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவும் நிதியுதவி பெற்று 5 ஆண்டு கால திட்டமாக இதை எடுத்துக்கொண்டது. சென்னை மாநகரத்தில் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினோம். சுமார் 1246 கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, விடியா திமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்காத அலட்சியத்தின் காரணமாக முறையாக அந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினாலே 2.5 ஆண்டு காலம் அந்த கிடப்பிலை போட்டு விட்டார். அதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷன் கேட்டுக்கொண்டு காலதாமதம் செய்த காரணத்தினால் அந்த பணிகள், எஞ்சிய மழைநீர் வடிகால் பணிகள் முடியாத காரணத்தினால் அங்கே மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குற்றார்கள். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த திட்டத்தை முழுமையாக பணி நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாகினார்கள். எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அடையாறெல்லாம் தூர்வாரப்பட்டு வைக்கிறது. சுமார் 42 கிலோமீட்டர், நகரத்துக்குள் 15 கிலோமீட்டர் வருது. அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சரி செய்து வைத்திருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாதிப்பை குறைத்திருக்கலாம். மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அதே போல தென் மாவட்டங்களில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி 4 மாவட்டங்கள் கடுமையாக அதிக மழை பொழியும் என்று 14/12/2023 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அரசுக்கும் தெரியும். இது ஒரு சென்னையில் நடந்த சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அங்கேயாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுவும் எடுக்கவில்லை. அங்கேயும் மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கவில்லை. நான் தூத்துக்குடிக்கு சென்றேன். நேற்றைய முன்தான் நான் தூத்துக்குடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடி தண்ணி எல்லா பக்கமும் இருக்குது. அங்கே கூட ஒரு கால்வாய், ஒரு ஓடை, வக்கீல் ஓடை என்ற ஒரு ஓடை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஓடையை சரி செய்கின்ற பொழுது
அங்கே இருக்கின்ற தண்ணீர்கள்லாம் வடியக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இவர்கள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து 80% நிறைவேற்றப்பட்ட பணியை இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 20% பணி நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மக்கள் அந்த குடியிருப்புகள் இந்த ஓடையில் முழுமையாக தண்ணீர் வெளியேறாத காரணத்தில் அங்கே தேங்கி மக்கள் அவதிப்படுகிற காட்சை கண்முன் பார்த்தேன். ஊடகத்திலையும் பார்த்திருக்க அந்த செய்தியெல்லாம் வந்தது. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கமிஷனில் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க, மக்களை பற்றி கவலைப்படலை. அதே போல மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, பால் பாக்கெட் கொடுக்கல. இதெல்லாம் மக்கள் சொன்ன கருத்து ஊடகத்தின் முன்பாக. ஏதோ எதிர்க்கட்சி வேணுமென்று திட்டமிட்டு அரசின் மீது குறை சொல்வதாக எண்ணக்கூடாது. மக்கள் சொன்ன கருத்தை அப்படியே நான் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அங்கேயே நான் வெளிப்படுத்தினேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்க, பாதிப்புக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. குறிப்பாக முதலமைச்சர் சொல்றாரு, இந்திய வானிலை மையம் மழை வரும் என சொன்னாங்க, ஆனா இது ஒரே நாள்ல இவ்வளவு மழை வரும்னு சொல்லல அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு. எங்களுடைய ஆட்சியில் என்னென்னலாம் பேசினாங்க, எங்களுக்கு மட்டும் மழை வள கொட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவைகளுக்கு வந்த ரத்தம், மற்றவங்களுக்கு வந்த தக்காளி. எண்ணி பாருங்க, அதிமுக ஆட்சியில் 2015 அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாருல, அப்போ என்ன சொன்னாங்க, அதிக மழை பெய்யணும். அதிக மழையும் போது 21 சென்டிமீட்டருக்கு மேலதான் அதிக மழை, அவ்வளவுதான் அவர் சொல்ல முடியும்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரியே சொல்றாரு. இதுதான் முன்கூட்டியே சொல்லுவது. ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்க தவறை விட்டது. அந்த தவறை இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மீது பழி சுமத்த பாக்குறாங்க. தன்னுடைய பணியை தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம். குறிப்பா மாநில அமைச்சர்கள் மீட்பு பணியில முழுமையா ஈடுபடல. குறிப்பா நேற்று கூட சுகாதாரத்துறை அமைச்சர் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கள ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு. 4 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே நோய் தொற்று பரவக்கூடிய சூழலில் அவர் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டது, நடைபயிற்சி மேற்கொண்டது நீங்க எப்படி சொல்லுங்க? அதாவதுங்க, நான் தான் சொன்னேன், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே பல துறைகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கணும். அதுவும் இதில் கிடையாது. நீங்க பார்த்தீங்களா, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்படியே முக்கிய துறைகள் இந்த கனமழை பொழிகின்றது, புயல் வருகின்ற பொழுது எந்தெந்த துறையின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய முடியும், எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுகிறது, அதை ஆய்வு செய்து ஆலோசனை அரசு அதிகாரிகள் வழங்கியிருந்தால் முழுமையாக செய்வாங்க. இங்க இருக்கிற அரசு செயலற்ற அரசாங்கம் இருக்குது, பொம்மை முதலமைச்சராக இருக்காரு. இவருக்கு எதுவும் தெரியுதா தெரியல, எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. இப்ப அண்மையில் தானே 3/2/2023 அன்று சென்னையில் மிக்ஜாம் புயல் நடந்ததில்ல, அதை உதாரணமா எடுத்துட்டு கூட செஞ்சிருக்கணும் இல்ல, எதுவுமே செய்யலையே. நீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இரவு நினைக்கிறேன், அப்பதான் பேட்டி கொடுக்குறாரு, சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறாரு. அங்கங்கே இருக்கிற தண்ணீரை ராட்சச மின் மோட்டாரை NLC நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்று இனிதான் அந்த பணியை செய்யும் சொல்றாரு. அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல தெரியுதுல்ல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 1400 மின் மோட்டார்கள் எங்கெங்கெல்லாம் அதிக தண்ணீர் தேங்கி இருக்கிறது, எவ்வளவு மின் குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டாரை வைத்தால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்தால உடனுக்குடன் தண்ணீரை நாங்கள் வெளியேற்றினோம். மக்களுக்கு உடனுக்குடன் உதவிகளை செஞ்சோம், மருத்துவ உதவி செஞ்சோம், அது மாதிரி உணவு கொடுத்தோம். மின்சாரத்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது மின்சாரம்லாம் தாழ்வான பகுதியில் இருந்து டிரான்ஸ்பர்லாம் அதெல்லாம் உயரமாக கொண்டு போயிட்டோம். அது மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஃபீஸ் கேரி அதெல்லாம் முக்கியமா இதெல்லாம் மக்களுக்கு அபாயகரமாக இருக்குதோ அதையெல்லாம் உயரமான இடத்துல நாங்கள் வச்சோம். இப்போ அந்த பிரச்சனை கூட கிடையாது. சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் அதிமுக ஆட்சி இருக்கிற போது பூமிக்கடியில் கேபிள் பதிச்சிட்டோம். இன்னும் எளிதாக இருந்தது. உடனடியாக 1.5 நாள் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம். 3 நாள் 4 நாள் கூட மின்சாரம் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். ஆனால் நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது இந்த பணியெல்லாம் செய்யல. இதில் மக்கள் பாதிக்கிறார் என்று திட்டமிட்டு இனி எதிர்காலத்தில் பேரிடர் காலம் வருகின்ற பொழுது மழை வெள்ளம் அதிகமாக பெறுகின்ற பொழுது இந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் பூமிக்கடியில் நாங்கள்லாம் அந்த கேபிளை பதிச்சு மக்களுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு வச்சோம். இவ்வளவு செஞ்சு கூட பண்ணல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 6 லட்சம் மரம் சாஞ்சது. கடுமையான புயல் காற்று 6 லட்சம் மரங்கள் மட்டும் சாஞ்சது. பல மின்கம்பங்கள் சாஞ்சது. ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் கூட மக்கள் படுகின்ற துன்பத்தை அதிலிருந்து மீட்பதற்காக உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், எல்லா உதவி செஞ்சோம். அங்கங்கே இருக்கின்ற மக்களை அங்கங்கே இருக்கிற முகாம்களை தங்க வச்சோம். எல்லா அமைச்சர்களும் பிரித்து விட்டு அங்கேயே அமைச்சர்கள் முகாம் விட்டு மழையிலே நனைந்து கொண்டு தண்ணீரிலே சென்று உதவிகளை வழங்கணும். இப்போ நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கிறேன், எந்த மந்திரியும் இல்லை. நான் தான் முத உள்ளே போனேன். அங்கேயே பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தா 2 நாட்கள் முகாமிட்டு அமைச்சர் இருக்கான்னு சொல்றாங்க.
எந்த அமைச்சரும் வரலினாங்க. நான் ஊடகத்தில் வேலை பார்த்துட்டு இப்படி தான் திறந்த வெளியில் தான் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏதாவது அமைச்சர்கள் வந்தாங்களா, அதிகாரி யாருமே வரலைங்க அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆக இந்த அரசு செயலற்ற அரசாக காட்சியளிக்கின்றது. மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இது கண்டிக்கத்தக்கது, மிகுந்த வேதனை அளிக்கிறது. 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அது உள்ள என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயக முறை. அதில் என்ன நடக்குது என்ன அங்கே பார்த்தா தான் தெரியும். எங்கள் பத்திரிகையில் ஊடகத்தில் இருக்கிற செய்தி எங்களுக்கு தெரியும். இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் கார்கே பிரதமர் வேட்பாளர் சொல்லி முன்மொழிந்தாங்க. ஆனா கார்கே அதுக்கு உடனே ரிப்ளை பண்றாரு, எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், பிரதமர் வேட்பாளர் கிடையாது, தேர்தலுக்கு பிறகு நாங்க பிரதமர் வேட்பாளர் முடிவு செய்வாங்க. இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சது ஒரு குழப்பமா இருக்கு. இது அது குழப்பத்தில் தான் இந்த இந்தியா கூட்டணியே இருந்துட்டு இருக்குது. அடுத்த கூட்டம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் ஹிந்தியில் தான் பேசணுங்கிறார். இப்போ ஆரம்பம் ஆயிட்டுது, அப்படியே புகைய ஆரம்பிச்சிட்டுது. அது நெருப்பா எப்போ வரும்னு தெரியல. ஆகவே அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல. திமுகவில் ஏற்கனவே ஒரு ஏன்னா பல்வேறு கருத்துகள் வேற்றுமை உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. அது ஒத்த கருத்துள்ள கட்சிகள் 26 கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்ததாக இந்தியா கூட்டணி இருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றன. உங்கள் போல ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே வெவ்வேறு கருத்துகளுடைய வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நீடிக்குமா என்பது கேள்விக்குரிய. ஏற்கனவே ஒரு அமைச்சர் இடி வழக்கில் செயல் இருக்காரு. இப்போ மற்றொரு அமைச்சர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கான தண்டனை இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவில் இது போல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு ஒரு சில அமைச்சர் என்ன நிறைய அமைச்சர் போகிறாங்க. ஒரு சில அமைச்சர் சொல்லியிருக்கிறீங்க. இப்போதான் ஒரு 2 பேர் போயிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் போக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது ஊழல் கட்சி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து 2.5 ஆண்டு காலம் ஊழல் செய்வதுதான் அவருடைய சாதனை. வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது. எல்லா இடத்திலையும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவருடைய தாரக மந்திரம். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தது. அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்த 2.5 ஆண்டு காலம் தமிழகம் படுபாதாளத்திலே தள்ளப்பட்டு விட்டது. கடனிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் குழு போடுறாரு. குழு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காட்சியளிக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் குழு அரசாங்கம் என்பதுதான் பொருள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.